உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மாறி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மாறி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னேல் நினைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும்
உண்டாயிருப்பதாக. ஆமென். கடந்த வாரத்தில் இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். நமது தேவன் இளைத்து போன, மனம் சோர்ந்து போன, உடைந்து போன மக்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அந்த கண்ணீரில், சோதனையில், வேதனையில் அப்படியே விட்டு விடாமல் அவர்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுத்து அவர்களை இளைப்பாறச் செய்கிறார். தமது சமாதானத்தினாலே நிரப்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அழைத்த தேவன் இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அழைத்த தேவனை விட்டுவிட்டு இளைப்பாறுதலை அவருடைய சமூகத்தில், சபையில், பிரசன்னத்தில் தேடுவதை விட்டுவிட்டு உலகத்திலோ மனிதரிடத்திலேயோ நாம் தேடும் பொழுது அந்த இளைப்பாறுதலுக்கு பதிலாக கலக்கம், தத்தளிப்பு நமக்கு நேரிடும். ஆனால் தேவ சமூகத்திலே வரும் பொழுது அவருடைய சமாதானம், உலகத்தின் சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானத்தை கொடுத்து நம்மை இளைப்பாறச் செய்கிறார். கடந்த வாரத்தில் நாம் இந்த செய்தியை தியானித்தோம். இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். இந்த செய்தியின் தொடர்ச்சியை நான் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். உங்களுடைய கவனம் கூர்மையாக இருக்க மிக அன்போடு கூட கேட்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 2 முறை வருகிற ஒரு வார்த்தை இதுவே. இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். இதுவே ஒரு குறிப்பிட்ட பாதையை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். அன்பானவர்களே, நாம தெரிந்தெடுக்கிற இடம் இளைப்பாறுதல் அல்ல. தேவன் இதுதான் இளைப்பாறுதல், இந்த இடம், இந்த பாதை தான் உங்களுக்கு ஆறுதல் என்று எதை சுட்டி காட்டுகிறாரோ அதுதான் நமக்கு மெய்யான இளைப்பாறுதலை தரும், உண்மையான ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்கும். ஒருவேளை நம்முடைய மூளை அறிவு சொல்லலாம், தேவன் காட்டுகிற பாதை சமனான பாதையாக இல்லையே, கரடுமுரடாக இருக்கிறது, அந்த பாதை நமக்கு இன்னும் மிக பாரமாக, கஷ்டமாக இருக்குமே என்று நம்முடைய மூளை அறிவு சொல்லலாம். ஆனால் தேவன் காட்டுகிற பாதையில் நாம் அர்ப்பணித்து நடக்கும் பொழுது, நம்முடைய இஷ்டத்தின்படி நடக்காமல், நம்முடைய சுய புத்தியின்படி நடக்காமல், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும்போது மெய்யான உண்மையான இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வாக்குத்தத்த தேசமாகிய இளைப்பாறுதலின் ஸ்தலமாகிய கானானை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உங்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வேன். கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசம். அடிமைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுகிற ஒரு ஆசீர்வாதமான இடத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கவனியுங்கள், இந்த கானான் தேசத்துக்கு செல்வதற்கு ஒரு ஹைவே, ராஜ பாதை ஒன்று இருக்கிறது. அந்த பாதை எது வழியாய் போகிறது என்றால் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பெலிஸ்திய தேச வழியாய் அந்த பாதை போகிறது. நல்ல ரதங்கள், குதிரைகள், எல்லா வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜ பாதை, ஹைவே. ஆனால் அந்த பாதையை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. வனாந்தரம், செங்கடல், தடைகள் நிறைந்த பாதையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டினார். இதுவே உங்களுக்கு இளைப்பாறுதல், இதுவே உங்களுக்கு ஆறுதல். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூளை அறிவு சொல்லுகிறது, பெலிஸ்திய பாதையில் போவது நமக்கு சுகமானது, ஹைவே.
ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த பாதையில் நீங்கள் போக வேண்டாம். அந்த பாதை உங்களுக்கு கலக்கமாக, வேதனையாக மாறும். காரணம், மனிதர்களுடைய தந்திரமான திட்டங்களை அறிந்தவர் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. சாத்தானுடைய பொல்லாத சதி திட்டங்களை அறிந்தவர் கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பெலிஸ்திய தேச வழியாய் போனால் அந்த பாதையிலே எகிப்திய ராஜா ஒரு சதி திட்டம் போட்டிருக்கிறான். தன் இராணுவத்தோடு கூட மறுபடியுமாய் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போக வருகிறான். பழங்காலத்தில் ஒரு சட்டம் உண்டு, அடிமைகளை குறிப்பிட்ட காலத்தில் விடுதலையாக்கி விட வேண்டும். குறிப்பிட்ட காலத்தில் விடுதலையாக்கி அவர்களை அவர்களுடைய இஷ்டத்துக்கு அனுப்பிவிட வேண்டும். ஒருவேளை அடிமை போக விருப்பப்படாவிட்டால் அவன் உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே யாராக இருக்கிறார்கள்? அடிமைகளாக இருக்கிறார்கள். சட்டப்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். சாத்தானுடைய சதி திட்டம் பாருங்கள், அனுப்புவது போல அனுப்பி மறுபடியும் இராணுவத்தை திரட்டி கொண்டு போய் அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு வந்து விட வேண்டும். விடுதலையும் கொடுக்கணும், அடிமையும் படுத்தணும். பொல்லாத சாத்தான். அன்பானவர்களே, சாத்தான் ஒன்று கொடுக்குறான்னா அதில் ஒரு நரித்தந்திரம் இருக்கும். அது மறுபடியும் உங்களை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒன்றை கொடுப்பாரானால் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும், அது இளைப்பாறுதலாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், என் ஜனங்கள் பெலிஸ்திய தேச வழியாய் போவது அவர்களுக்கு சுகமான பிரயாணம். மாத்திரமல்ல, ஷார்ட் டிஸ்டன்ஸ், சீக்கிரத்திலே அவர்கள் கானானுக்கு போய் விடலாம். ஆனால் பெலிஸ்திய தேச வழியாய் போனால் மறுபடியும் அவர்கள் அடிமைகளாகி விடுவார்கள். பொல்லாத சத்துரு அவர்களை வீழ்த்த மறுபடியும் வருகிறான் இராணுவத்தோடு. ஆண்டவர் திட்டமிட்டார் வனாந்தர பாதை, செங்கடல் தடைகள் நிறைந்த சுற்றுப்பாதை. ஆண்டவர் அந்த பாதையிலே ஜனங்களை நடத்தினார். அன்பானவர்களே, அந்த பாதையில் ஜனங்கள் தத்தளித்தார்களா என்றால் இல்லை. அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும். மாறாவை கர்த்தர் என்ன வாக்கினார்? மதுரமாக மாற்றினார். குடிக்க தண்ணீரே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் கன்மலையை பிளந்தார், தண்ணீரை புறப்பட பண்ணினார். ஆமென். சாப்பிட வேண்டும், சாப்பிட வேண்டும். வனாந்திரத்திலே ஆண்டவர் காற்றின் மூலமாய் காடைகளை கொண்டு வந்து குவித்தார். வானத்திலிருந்து தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை மனிதனுக்கு கொடுத்தார். திருப்தியாக கர்த்தர் போஷித்தார். ஆமென். வனாந்தரம் உஷ்ணமான பகுதி. ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்து குளிர்ச்சியான ஒரு நிலையிலே ஆண்டவர் நடத்தினார். சில நாட்களுக்கு முன்பதாக வேலூர் அவ்வளவு வெயில் கொளுத்தியது. இப்போது நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. ஒரு மேக ஸ்தம்பம் அப்படி வந்த உடனே எவ்வளோ குளிர்ச்சி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போது ஒரு முறை மேகஸ்தம்பம் வரல. பகலானால் என்னதான் மேகஸ்தம்பம், இரவானால் வெளிச்சம் காட்டுவதற்கு, மிருகங்கள் பொல்லாத தீங்குகளுக்கு காப்பாற்ற. என்ன ப்ரொடெக்ஷன், என்ன ஒரு கேர். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் தான். கானானுக்கு போனாதான் இளைப்பாறுதல் கிடையாது, வனாந்திரத்திலேயே இளைப்பாறுதல். ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை இன்னும் நம்ம சுதந்திரிக்காமல் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அது தூரமாக தான் இருக்குது. நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். தடைகள், போராட்டங்கள், செங்கடல்கள், வனாந்தரங்கள் போல பல தடைகளுக்கு மத்தியில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் தத்தளிக்க விடவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் சுகமான, பாதுகாப்பான, இளைப்பாறுதலான பாதையிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலக மனிதர்களுக்கு வருகிற ஆபத்துகள், விபத்துகள், தீங்குகள் அதெல்லாம் அப்படியே பரத்தா தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய இளைப்பாறுதல் இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளவில்லை. இத்தனை திருப்தியாக அப்பத்தை, காடையை கொடுத்தாலும், தண்ணீரை புறப்பட பண்ணினாலும், மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் என்று எல்லா பாதுகாப்பை ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு கொடுத்தாலும் தேவனது ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும்
எகிப்தில் நாங்கள் யாரா இருந்திருப்போம்? அடிமையாகவே இருந்திருப்போம். அங்கேயே நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம். தேவனது ஆசீர்வாதமான திட்டத்தை முறுமுறுக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவரை துதிச்சிருக்கணும், ஆண்டவரை ஆராதித்திருக்கணும். ஆண்டவரை நீர் எத்தனை நல்லவர், எத்தனை அற்புதமானவர், செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்துகிறீரே, தூதர்களின் அப்பத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறீரே, உம்மை போல யார் உண்டு எங்களை நேசிக்க, துதித்து ஆராதித்திருக்கணும். ஆமென். ஆனால் ஜனங்கள் சொல்றாங்க, எதுக்கு ஆண்டவர் இப்படி எங்களை பண்றார்? மனசுக்கு வெறுப்பா இருக்குது. இந்த அற்பமான உணவு வெறுப்பு, இந்த பாதை எங்களுக்கு கடுப்பாக இருக்கிறது. ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நம்ம மறுபடியும் எகிப்து தேசத்துக்கே போய்விடலாம். அந்த எகிப்தில் இருப்பதே எங்களுக்கு நலம். தேவனுக்கும் தேவனது ஊழியக்காரனாகிய மோசேக்கும் விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய திட்டம் என்ன? இன்று கண்ட எகிப்தியனை என் ஜனம் என்றைக்குமே காணக்கூடாது. ஆமென். அதுக்கு அந்த வனாந்தரம் தான், அந்த செங்கடல் பாதை தான் அவர்களை வீழ்த்துவதற்கு சரியாக இருக்கும். இந்த எகிப்தியர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஹைவேல போயே பழக்கமானவர்கள். ரதத்தில் குதிரையில் ஹைவேல போயே பழக்கமானவங்க. அவங்களுக்கு வனாந்தர பாதையெல்லாம் பழக்கம் இல்லாத பாதை. ஸோ ஹைவேல போனாங்கன்னா ரதங்களில் குதிரைகளை அவர்களை வீழ்த்துவது கஷ்டம். ஆனால் வனாந்தர பாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவீனமான சூழ்நிலை இருந்தாலும் தேவன் பலனான ஒரு பாதையாக ஆண்டவர் அவர்களுக்கு மாற்றி தந்தார். ஆண்டவருடைய திட்டம் அந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து செங்கடல் அவர்களை வீழ்த்தணும், அவர்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணணுன்றது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய ஞானம் பெரியது. ஆண்டவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லவர். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் வித்தியாசம் இருக்கிறதோ, நம்முடைய நினைவுகளுக்கும் நம்முடைய வழிகளுக்கும் அவருடைய வழிகள், அவருடைய சிந்தனைகள் உயர்வாக இருக்கிறது. அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த காலவெளியிலே ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் போய்கொண்டிருப்பது வனாந்தர பாதை தான், கடினமான சூழ்நிலை தான். இன்னும் ஆண்டவர் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை தரவில்லை, கானானை ஏன் தரவில்லை என்று சொல்லுகிறீர்கள். இப்படி போயிருந்தால் சுலபமாக கிடைத்திருக்கும். ஆனால் ஆண்டவர் ஏனோ அமைதியாகவே இருக்கிறாரே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லப்போனால் ஜெபித்து என்ன பயன், சபைக்கு போய் என்ன லாபம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம் என்று முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மனமிறங்கி அந்த வனாந்தரத்தில் அவர்களை ஆசீர்வதித்து, ஆமென் சொல்றீங்களா, அவர்களை பத்திரமாய் கானான் அந்த இளைப்பாறுதலுக்குள் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கும் நம்ம சரியாக ஆண்டவரை துதிக்க வேண்டிய, ஆராதிக்க வேண்டிய, நன்றி செலுத்த வேண்டிய நம்ம சில நேரம் சொங்கி போயிடுறோம், முடங்கி போயிடுறோம், முறுமுறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மீது கிருபையாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இரக்கமாக இருந்த தேவன் நம் மீதும் இரக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களை, ஒரு நாள் வரும், இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த கானானை சுதந்தரித்தது போல நீங்களும் நானும் தேவனது இளைப்பாறுதலை, சமாதானத்தை நமது குடும்பத்திலே, நமது சந்ததியிலே சுதந்தரிப்போம். சத்தமாய் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம ஒரு பாதையை தெரிந்தெடுத்து விடக்கூடாது. இந்த பாதை நமக்கு இலகுவானது என்று நாம போய்விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவே இளைப்பாறுதல், இந்த பாதை தான் உங்களுக்கு ஆறுதல். இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாற்றம் அடைந்தார்கள் ஆரம்பத்தில். ஆனால் மோசே சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. கொஞ்சம் கலகம் பண்ணாங்க, கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ணாங்க, கொஞ்சம் வணங்க கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தாங்க. இல்லை, இதுதான் தேவனுடைய ஆறுதல். காணிக்க பாட்டில் பிரதர் பாடினார், வழி இதுவே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே, ஆண்டவர் போதித்து நடத்துகிறார். ஆமென் சொல்றீங்களா? தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம ஒரு வழியை தெரிந்தெடுத்து கூடாத அருமையானவர்களை, ஒரு நாள் வரும் தேவன் நாம் ஆசீர்வாதமான அந்த இளைப்பாறுதலை, கானானை நம்முடைய குடும்பத்திலே சுதந்தரிப்போம். நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும் என்று நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. நம்ம பாட்டு இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்த பாட்டு நம்பிக்கை அறிக்கை இடுகிற பாடல். அந்த நம்பிக்கை நல்ல அறிக்கையிடணும். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை 100க்கு 100 நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்மால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நான் உம்மை நம்புவேன். எது வரைக்கும் நம்புவேன்? முடிவு பரியந்தம் நம்புவேன். ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் தடுமாறினாங்க. ஆனால்
தேவ சத்தத்தை கேட்டு சரியான பாதையில் போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். இளைப்பாறுதலை, இதுதான் உனக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு காட்டினார். ஆனால் அவன் கீழ்ப்படியில. அவன் கீழ்ப்படியாதனால அவனுக்கு மாத்திரம் பாதிப்பு இல்லைங்க, அவனுடைய பிள்ளைகளுக்கும் பாதிப்பாயிடுச்சு. அவனுடைய சந்ததியே சாபமான சந்ததியாகி போயிடுச்சு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். சோதோம் கொமோரா என்கிற ஒரு பகுதி, அந்த பகுதி மக்கள் மிகுந்த பொல்லாத பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய அக்கிரமம் மிகவும் கொடிதா இருந்தது. அது தேவனை எட்டினது என்று பார்க்கிறோம். அவ்வளவு கொடிய ஒரு தேசமாக இருந்தது சோதோம் கொமோரா. இந்த சோதோம் கொமோரா தேசத்தை ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்டார். அந்த தேசத்தில் தேவனுடைய பிள்ளையாகிய லோத்து குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, நீதிமானாகிய லோத்து. அவன் நீதிமானாக தேவனது பிள்ளையாக இருந்தான். தேவன் அவன் மீது அன்பு வைத்து இந்த சோதோம் அழியும் போது இந்த சோதோமோடு சேர்ந்து இந்த லோத்துவின் குடும்பம் அழியக்கூடாது என்று அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், சீக்கிரம் புறப்படு என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். அவன் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்கிறான், ரெடியாகவே மாட்டேன்றான். சர்ச்சுக்கு போகலான்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாமாருங்கெல்லாம் பிள்ளைகள்லாம் ஒரு சிலர்லாம் லேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி லேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் பொழுது எக்கடனா கெட்டுப்போ அப்படின்னு விட்டுல, கர்த்தர் அவன் மீது வைத்த அன்பினாலே, ஆமென், அந்த இரக்கத்தினால தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தூதர்கள் வராங்க. ஒரு தூதன் லோத்து கையை பிடிக்கிறான், இன்னொரு தூதன் லோத்துவனுடைய மனைவி கையை பிடிக்கிறான், இன்னும் 2 தூதர்கள் லோத்துவனுடைய 2 மகள்கள் கையை பிடிக்கிறான். 4 பேரையும் கூட்டிட்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விடுகிறான். ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு வெளியே லோத்துவை கொண்டு வந்து விட்ட பின்பு லோத்துவை பார்த்து சொல்லுகிறார், லோத்துவே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் சுகமாக பாதுகாப்பாக வாழ ஒரு மலையை நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன். ஒரு மலையை சுட்டி காட்டி அந்த மலைக்கு ஓடிப்போ என்று ஆண்டவர் லோத்துவை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் லோத்து சொல்லுகிறான், அப்படி அல்ல ஆண்டவனே, அந்த மலைக்கு போவது எனக்கு பாரமாக இருக்கும். அந்த மலைக்கு போவதை பார்க்கலாம், இதோ பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது, சிறிய ஊர் தானே, இந்த சிறிய ஊருக்குள் நான் போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இளைப்பாறுதலை, உனக்கு சுகமான வாழ்வை நான் எங்கே வைத்திருக்கிறேன்? அந்த மலையில வைத்திருக்கிறேன். ஆனால் லோத்து சொல்லுகிறான், அப்படி அல்ல ஆண்டவனே, அது எனக்கு பாரமாக இருக்கும். தன்னுடைய மூளை அறிவில் ஒரு இடத்தை தெரிந்தெடுக்கிறான், இந்த ஊர் எனக்கு சுகமாக இருக்கும். பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க மேல வைத்திருக்கிற அன்புனால, இரக்கத்தினால தேவன் உங்க கையை பிடிச்சு சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? இளைப்பாறுவதற்கு தேவன் ஆசீர்வாதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். கீழ்ப்படுகிறோமா அருமையானவர்களே? இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணாங்க, அப்புறமா மோசே வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். 2 பையன்கிட்டையும் அந்த அப்பா வேலை கொடுக்குறார். ஏப்பா இந்த வேலையை செய்ப்பா அப்படின்றார். ஒரு பையன் சொல்கிறான், இதோ நான் செய்கிறேன். ஆனால் அவன் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. ஒரு பையன் சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்றான். அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணுறான், மனம் மாறி அந்த வேலையை செஞ்சுட்டான். 2 பிள்ளைங்க சர்ச்சில், இதோ பாஸ்டர் ஆண்டவரே இதோ. ஆனால் வார்த்தை வேற, வாழ்க்கை வேற. ஒரு சிலரெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்காம தான் இருக்கிறாங்க. ஆனால் ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நம்ம இஷ்டம் வேண்டாம், நம்ம சுயம் வேண்டாம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதையே. ஆமென். யார் அப்ரிஷியேட் பண்ணுவார் தெரியுமா? போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறவன ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணல. முடியாதுன்னு சொன்னான், ஆனால் மனம் மாறி
தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சான் பார், அப்பா சொல்ல கேட்டான் பார், அவனை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணார். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்கள் வார்த்தையை ஆண்டவர் பார்க்குறவரல்ல, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் சபையில் 1000 வாக்குறுதி கொடுக்கலாம், 1000 ஜெபம் பண்ணலாம், என்ன வேணும்னா செய்யலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் பார்க்குறார். லோத்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், அப்படி இல்லை ஆண்டவரே, அந்த மலை எனக்கு பாரமாக இருக்கும், இந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகிறேன், அது எனக்கு கொஞ்சம் இளைப்பாறுதலாக சுகமாக இருக்கும். தேவன் கொடுத்த இடத்த பாரமாகவும் தன்னுடைய சுய இஷ்டமாக தெரிந்தெடுக்கிற இடத்த ஆசீர்வாதமாகவும் பார்த்தான். என்ன நடந்தது? பரிதாபம். அவளுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அவனுடைய 2 மகள்கள் தகப்பன் மூலமாகவே பிள்ளையை பெற்றெடுத்து சாபமான சந்ததிக்கு காரணமாக மாறினார்கள். இளைப்பாறுதலை கர்த்தர் மலைக்கு வைத்திருக்கிறார். நீ அந்த மலைக்கு போன்னு சொன்ன ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் விட்டுருவாரா? அந்த மலையில் எல்லாத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வாழ்க்கையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகாரம், சாப்பாடு, சந்ததியின் ஆசீர்வாதம் ஒட்டுமொத்தமாக அந்த மலையில் ஆண்டவர் ஆயத்தை வச்சிருப்பார். ஆனால் தேவனது சித்தத்தை புறம்பே தள்ளி நான் என் இஷ்டப்படி நான் போகிறேன் அப்படின்னு போனா, அதனால் உனக்கு இளைப்பாறுதல் கிடையாதும்மா. தம்பி, தங்கச்சி, கொஞ்சம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறாயா? நிறைய பேர் அப்படி தான் பண்ணி சபையில் தேவனுடைய வார்த்தையை, தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணி தன்னுடைய சொந்த விருப்பத்தை, சுய இஷ்டத்தை தெரிந்தெடுத்து இன்னைக்கும் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. சிலர் லோத்துவின் மனைவி போல பின்னிட்டே போயிட்டாங்க. சிலர் சாபமான சந்ததிகளுக்குரிய பாத்திரங்களா மாறிட்டாங்க. பிரதர், சிஸ்டர், என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். ஆண்டவருடைய அன்பு இரக்கம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் தூதனை அனுப்பி கையை பிடிச்சி காப்பாற்றி, பொண்டாட்டி கையை பிடிச்சி காப்பாற்றி, பிள்ளைகள் கையை பிடிச்சி காப்பாற்றி அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு, நீ உனக்காக இந்த இடத்தை வச்சிருக்கிறன்னு இவ்வளவு அன்பு இரக்கம் பாராட்டினாலும் கீழ்ப்படியாம வாழ்க்கையை நாசமாக்கிடும். இளைப்பாறுதலை தருகிற தேவன், தேவன் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படுகிற மனம் சபையில் இருக்க வேண்டும். ஊழியக்காரனா இருந்தா என்ன, விசுவாசியா இருந்தா என்ன, சட்டம் சட்டம்தான். வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, பேசுறவனுக்கும் சரி, கேட்கிறவனுக்கும் சரி, ஒரே தராசு தான். அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் காட்டும் இடத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? அல்லது நீங்களாக உங்களுடைய சுய இஷ்டமாக, உங்களுடைய சுய விருப்பத்தின்படியாக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? அன்பானவர்களே, உங்களுடைய சுய இஷ்டம் ஒருபோதும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தராது. சுயம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்க, உலகம், மாம்சம், பிசாசு என்று இந்த 3ஐ குறித்து, சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற இந்த 3ஐ குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உலகம் பிசாசுக்கு, சரி, பிசாசின் ஆவிகள் அவனுக்கு, ஆனால் மாம்சம், சுயம். பிரதர் அண்ட் சிஸ்டர், இவ்வளவு பேசுற எனக்குள்ளேயும் கொஞ்சம் சுயம் இருக்கு. இந்த சுயத்தை நான் சாகடிக்கலைன்னா இந்த சுயம் நாளைக்கு என்ன வீழ்த்தி விடும். எப்பொழுது நம்மளை வீழ்த்தலான்னு வகை தேடி பார்த்துட்டு இருக்கிறான் சாத்தான். வாலிப வயசுல பணிப்போடு இருப்பது சந்தோஷம். பாடி ஆராதித்தோம், உம்மை நம்புவேன் எது வரைக்கும், முடிவு பரியந்தம். ஆமென். முடிவு பரியந்தம் விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், சத்தியத்தில், சபையில் நிலைச்சு நிற்கிற ஒரு பாக்கியத்தை கத்த தரணும். சோதம் கமரா அக்கினிக்கு இரையானது. அந்த அக்கினிலிருந்து இவன் தப்புவிக்கப்பட்டாலும் இவனுடைய கீழ்ப்படியாமையினாலே இவனும் பரிதாபமாய் மறைந்தான். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், சோதோம் பற்றி எரிந்தது போல நீங்களும் நானும் காண்கிற இந்த நிலப்பரப்பு அக்கினியில் பற்றி எரியும். நடைபெறுகிற சம்பவங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள்.
ஐநா சபையால் அனுமதிக்கப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தும் போதே எத்தனை தீப்பிழம்புகள் எழும்புகிறது, தேசங்கள் நாசமாகிறது என்பதை கவனியுங்கள். இத்தனைக்கும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தாமல் அனுமதிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஐநா தடை செய்திருக்கிற கொடுமையான மோசமான குண்டுகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற குண்டுகள் கொண்டு வருகிற அழிவை காட்டிலும் மிக பேரழிவை கொண்டு வருகிற குண்டுகள் பல நாடுகள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. உட்காந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டினா போதும், 10,000 கிலோமீட்டர் போய் அந்த இடத்தை தாக்கக்கூடிய அழிக்கக்கூடிய குண்டுகள் பல நாடுகள் வைத்து கொண்டு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு நாள் கட்டுப்பாடுகள் தகர்க்கப்படும், நாடுகள் ஒவ்வொன்றுக்கு யுத்தம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அப்பொழுது நாடுகள் தங்களுடைய குண்டுகளை பயன்படுத்தும். இந்த முழு உலகமும் அக்கினியினாலே அழிந்து போகும். நாம் இன்றைக்கு காண்கிற மேன்மையான கட்டடங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் சர்வ நாசமாகும். ஆனால் ஆண்டவர் வரப்போகிற அழிவுக்கு, அந்த அக்கினிக்கு தப்ப ஒரு மலையை காட்டினது போல சபையை கர்த்தர் காட்டுகிறார். உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால், வரப்போகிற சோதனை காலத்துக்கு நீ தப்பிக்கொள்ள வேண்டுமானால், லோத்துவே அந்த மலைக்கு போய் என்று சொன்னது போல தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆண்டவரை தேடு, தேவ சமூகத்துக்கு போ, சபை கூடி வருதலை விட்டுவிடாதே. ஆராதனை, ஜெபம், துதி, தேவனுக்குள் உன்னை பலப்படுத்திக்கொள். நீயும் உன் குடும்பமும் தப்புவதற்கு மாத்திரமல்ல, அந்த மலையிலே நீங்கள் செழிப்பாய் இளைப்பாறுவதற்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். ஆமென், சத்தமாய் சொல்லுங்கள். இந்த மலை, இந்த திருச்சபை வரப்போகிற நரகத்திற்கு தப்புவதற்கு மாத்திரமல்ல, செழிப்பாக இளைப்பாரி வாசம் பண்ணுவதற்கு தான் இந்த சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் லோத்து அந்த மலை எப்படி நினைத்தான்? பாரமாக நினைத்தான். இல்லை ஆண்டவரே, அங்கே போகிறது எனக்கு பாரம், இங்கே இருக்கிறது எனக்கு சுகம். ஞாயிற்றுக்கிழமையானா உங்களுடைய கால்கள் சபைக்கு வரலையானா, நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு இளைப்பாறுதல் நினைக்கிறீங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், தத்தளிப்பாக இருக்கும், கலக்கமாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இது சுகம்தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆரம்பத்தில் சுகமாக இருக்கும், அதுக்கடுத்து அது பாதிப்பாக மாறும். ஆனால் சபைக்கு வந்தால் மலைன்றது சாதாரணமானது கிடையாது. மலைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணணும்? ஏறி போகணும், கொஞ்சம் பிரயாசம் படணும், முழு பலத்தை கொஞ்சம் செலவழிக்கணும். சபைக்கு வந்து சாதாரணமாக வந்துட முடியாது. அதுதான் கடந்த வாரத்தில் சொன்ன, கொஞ்சம் ஆயத்த நிலை இருக்கணும். சபைக்கு போகணுன்ற ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கணும். சபைக்கு வர்றது சாதாரணம் கிடையாது. முந்தின நாளே ஜபமும் ஆயத்தமும் இருக்கணும். ஆண்டவரே, நாளைக்கு நான் ஆராதனைக்கு போகணும், உம்மை ஆராதிக்கணும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கணும். இந்த ஆயத்தம் இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களால் சபைக்கு வர முடியாது. சபைக்கு வந்தாலும் உங்களால் இளைப்பாறுதலை சுதந்திரிக்க முடியாது. ஒரு அசம்பந்தமாக, அலட்சியமாக இப்படித்தான் காணப்படும். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபை கூடி வருதலை குறித்து சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுமா? ஏன் வருஷத்துக்கு ஒரு முறை போனால் போதாதா? ஏன் கம்யூனியன் மட்டும் போனால் போதாதா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிகமாய் நாம் தேவனை நேசிக்கும் பொழுது அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிகமாய் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அந்த இளைப்பாறுதல், சமாதானம் நிறைவாக இருக்கும். என் பாத்திரம் ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன அளக்குறோமோ அந்த அளவில் தானே ஆண்டவர் நம்மளை அளப்பார். சில குழப்பமான சூழ்நிலைகள் இன்றைக்கு சபை குறித்து இருக்கிறது. குழப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, சபைக்குள்ளே வந்து உட்காருங்க. குழப்பத்தை தீர்க்கிற தேவன் நமக்கு உலாவி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நோவாவுக்கு பேழை ஒரு குழப்பம். அந்த நாட்களில் சபைன்றது இல்லையானாலும் சபைக்கு அடையாளமாக சில காரியங்களை கர்த்தர் வைத்திருந்தார். லோத்துவுக்கு மலை ஒரு சபை, ஆபிரகாமுக்கு மோரியா ஒரு சபை, மலை சபை. நோவாவுக்கு அந்த பேழை ஒரு சபை, பேழை ஒரு குழப்பம். ஆண்டவர் சொல்றார், பேழைக்கு போயிடு, மழை பெய்ய போகுது அப்படின்றார். மழைன்னா என்னன்னு கேட்குற காலம் அது. மழையே பெய்யல நோவா காலத்தில். மழையா அப்படின்னா என்ன ஆண்டவரே?
மழை பெஞ்சா பேழை மிதக்குமா? எப்படி ஆண்டவரே? குழப்பம். சபை கூடி வருதல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையா கூட இந்த காலத்தில் இருக்கிறது. ஆனா நோவா எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான். ஆமென். பேழையை செய்தான், கதவை திறந்து ஓடில்ல, பேழையிலேயே காத்திருந்தான், கர்த்தர் கதவை திறக்கும் வரைக்கும். ஆமென். சபையிலேயே நிலைத்திரு அன்பான தேவ பிள்ளையே, ஒரு நாள் கர்த்தர் திறப்பார். உனக்கான ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சபையை சுகமாக பாரமாக சுமையாக எண்ணாமல் ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும். ஆமேன். சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். ஏசாயா 28:12 மறுபடியும் கவனியுங்கள். இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். எந்த இடத்தை ஆண்டவர் காட்டுறார், எந்த சூழ்நிலையை ஆண்டவர் காட்டுறார் அப்படின்னா, கொஞ்சம் முந்தின வசனத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்குவது சுலபமாக இருக்கும். 28:11 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இந்த வசனத்தை நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு ஒப்பிடுறார்கள். அந்நிய பாஷையோடு இந்த ஜனத்தோடு கர்த்தர் பேசுவார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இதை அந்நிய பாஷையின் அபிஷேகத்தோடு ஒப்பிடுகிறார்கள். ஆனால் இது அந்நிய பாஷையின் அடையாளம் அல்ல. ஆண்டவருக்கு எது அந்நிய பாஷை? பாஷைகளை ஏற்படுத்தினவரே கர்த்தர் தானே. நமக்கு தான் அந்நிய பாஷை. தேவனுக்கு எல்லா பாஷையும் புரிகிற பாஷை. அந்நிய பாஷை என்றால் புரியாத ஒன்று தான் அந்நிய பாஷை. அப்போ தேவனுக்கு அந்நிய பாஷைன்னு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். என்ன இந்த வசனம் சொல்லுகிறது? அருமையானவர்களே, சரித்திரத்தை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த மக்கள் அந்த சொந்த தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகிற அந்த சம்பவத்தை தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். எது? நீ சொந்த தேசத்தில் இருப்பதை காட்டிலும் பாபிலோன் தேசத்துக்கு போகிறாய்ப்பார், அது உனக்கு இளைப்பாறுதலாய் முடியும். கொஞ்சம் மறுபடியும் குழப்புகிறது போல இருக்கும். கவனியுங்கள், வேதம் ஒருபோதும் குழப்பாது. சொந்த தேசத்தில் இருப்பது இளைப்பாறுதலா, அந்நிய தேசத்தில் சிறைப்பட்டு போவது இளைப்பாறுதலா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பாபிலோன் தேசத்துக்கு போ, அது உனக்கு இளைப்பாறுதல். அன்பானவர்களே, கூர்மையாய் கவனியுங்கள். தேவ ஜனங்கள் சொந்த பாஷையிலே, எபிரேய பாஷையிலே ஒருவர் தங்களுடைய தேசத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் பாபிலோன் தேசத்துக்கு. இப்பொழுது புரியாத பாபிலோனிய பாஷை, சீரிய பாஷை, அசீரிய பாஷை, இவைகளெல்லாம் அங்கே பேசப்படுகிறது. புரியாத பாஷை. பரியாச உதடு அந்நிய பாஷை என்பது என்னன்னா, நீ உன் சொந்த தேசத்தில் இல்லை, இப்போ அந்நிய தேசத்தில் சிறையில் இருக்கிறன்றது தான் அது அர்த்தம். அப்போ ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார்? கவனியுங்கள் அருமையானவர்களே, தேவன் சில நேரம் நாம் விரும்பாத, நாம் எதிர்பாராத பாதைகளிலே கொண்டு போகிறார். இந்த பகுதி கொஞ்சம் கூர்மையை கவனிங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் சில நேரம் நாம் விரும்பாத, எதிர்பாராத பாதையிலே கொண்டு போகிறார். கசப்பான பாதைகளிலே கொண்டு போகிறார். அந்த கசப்பான பாதையிலே கொண்டு போய் இது என் ஜனத்துக்கு இளைப்பாறுதலாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இளைப்பாறுதலாக கசப்பான பாதை மாறுமா? இங்குதான் ஒரு குழப்பம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்தில் இருப்பதல்லவா இளைப்பாறுதல். ஆனால் பாபிலோன் தேசத்துக்கு போவதனால் எப்படி இளைப்பாறுதல் உண்டாகும்? இந்த நேரத்தில் ஒரு குறிப்பை சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறேன். இந்த நாட்களில் ஆண்டவர் இப்படி ஒரு தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது இன்னும் சில தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள்? நீங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக மாட்டீர்கள், கர்த்தர் நேபுகாத் நேச்சர் கையிலே உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார், இங்கேதான் உங்களை சுகமாக வைத்திருப்பார் என்று கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஜனங்களுக்கு பிரியமான பிரசங்கத்தை பண்ணினார்கள். ஜனங்களுக்கு எது பிரியமாக இருக்கும்? நீ பாபிலோனுக்கு சிறை கைதியாய் போவாய் என்பது பிரியமாக இருக்குமா, அல்லது சொந்த தேசத்தில் நீ சுகமாய் இருப்பாய் என்பது பிரியமாக இருக்குமா? சொந்த தேசத்தில் நீ சுகமாய் இருப்பாய் என்கிற செய்தி தான் பிரியமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய செய்தி, நீ பாபிலோன் தேசத்துக்கு போவாய், அங்கே இளைப்பாறுதல் உண்டாகிருக்கும். பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் கவனியுங்கள். இன்றைக்கும் கள்ள தீர்க்க தரிசனம் பெருகி இருக்கிறது. மனுஷரை பிரியப்படுத்துகிற சபைகள் பெருகி இருக்கிறது.
எத்தனையோ ஊழியங்கள், சபைகள், பிரசங்க பீடங்கள் இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகளை கொடுக்காமல் மனிதனுக்கு எது பிரியம்? எந்த தீர்க்க தரிசனம் சொன்னால் ஜனங்கள் தங்களை நோக்கி ஓடோடி வருவார்கள். பாவத்தை சுட்டி காட்டி பரிசுத்தப்படுத்துதலை பிரசங்கம் பண்ணுவதை காட்டிலும் ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிற ஊழியங்கள் பெருகிவிட்டன. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். எந்த சபையில் சத்தியம் சத்தியமாக பிரசங்கப்படுகிறதோ அந்த சபை பாக்கியமான சபை, பாக்கியமான சபை. ஆமென். கடந்த வாரம் ஒரு மூத்த போதகரை பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். 82 வயது முதிர்ந்த போதகர். என்னுடைய ஊழிய கால ஆரம்ப காலத்திலலாம் அவர் என் தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி ஊழியத்தில் நீ பிரகாசிக்கணும்னு சொன்ன ஒரு அருமையான போதகர். நல்ல ரோல் மாடலாக விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் எங்களுக்கெல்லாம் இருந்த ஒரு போதகர். கொஞ்சம் பலவீனமாகி ரொம்ப கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு, சரி நம்ம போய் பார்த்து விட்டு வந்து விடலாம் என்று நானும் என்னுடைய நண்பர் நேசனும் போயிருந்தோம். பாஸ்டர் பார்த்தோன்னே, ரொம்ப சந்தோஷம் தம்பி உன்னை பார்த்தது. 2-3 வார்த்தை பேசிட்டு அப்புறமா சொன்னார், தம்பி நீ ஆயத்தப்படு, உன்னுடைய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, வருகைக்கு ஆயத்தப்படுத்த மறந்துடாத. நிறைய பேர் சபையை வந்து எதுக்கோ ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சபை பிஸ்னஸாக போயிடுச்சு. ஆனால் நீ ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்து. ஆமென். பல இடங்களில் சத்தியம் மாறா போதிக்கிறாங்க. அருமையானவர்களே, இன்கம் சோர்ஸ் சபை பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஆனால் ஆண்டவருடைய வருகை வரை இந்த சபை சத்தியத்தை போதிக்கிற ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற சபையாக இருக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஏன் சொந்த தேசத்தில் தமது ஜனங்களை இளைப்பாற விடாமல் அந்நிய தேசத்தில் இதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல், இதுதான் உங்களுக்கு ஆறுதல் என்று அழைத்து செல்லுகிறார்? ஆண்டவருடைய திட்டங்களில் தீமையே கிடையாது. அவருடைய வழிகளில் ஒருபொழுதும் வேதனையே கிடையாது. அவர் நன்மையானதை மாத்திரம் செய்கிறவர். அருமையானவர்களே, ஆண்டவர் சில நேரம் இளைப்பாறுதலை, சமாதானத்தை கசப்பான சில பாதைகளில் வைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு சம்பாதிக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்பு என்பது நமக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆமென். பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாகுதல், அதன் மூலமாக தான் தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இளைப்பாறுதலை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கசப்பான ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டியதாயிற்று. அந்த கசப்பான பாத்திரமே திருச்சபை மக்களாகிய நமக்கு ஒரு இளைப்பாறுதலாக மாறியது. இளைப்பாறுதலை சில நேரம் ஆண்டவர் கசப்பான இடத்துல கொண்டு போய் வச்சிடறார். போன வாரம் பார்த்தோம், எலியா மாபெரும் தேவ மனிதன். அவனை கர்த்தர் எங்கே இளைப்பாற வைத்தார்? சூரை செடியின் கீழாக இளைப்பாற வைத்தார். சூரை செடியின் கீழாக என்னும் போது அங்கே கொஞ்சம் முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா வனாந்தரத்துக்கு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அப்படின்னு இருக்கும். ஏன் எலியாவை அவனுடைய வீட்டில் அல்லது ஆலயத்தில் அந்த இஸ்ரவேல் என்கிற ஆசீர்வாதமான தேசத்தில் கர்த்தர் இளைப்பாற பண்ணல? ஆண்டவர் அவன் அந்த தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய தேசத்தை விட்டு, அந்த ஊழிய ஸ்தலத்தை விட்டு அவன் வனாந்தரத்துக்கு போகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தார். வனாந்தரத்துக்கு போனான், சூறை செடி கீழே படுத்துக்கிட்டான். ஆண்டவரே போதும் ஆண்டவரே புலம்பிட்டு இருக்கிறான். சாப்பாடை கொடுக்குறார், தூங்க வைக்கிறார். சாப்பாடை கொடுக்குறார், தூங்க வைக்கிறார். அப்புறமா தட்டி எழுப்பி ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்குறார். எலியாவே, உனக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டை நான் வச்சிருக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பிரசங்கத்தை நான் செய்தேன். 3 மிக பெரும் திட்டங்களை எலியா கையில் கர்த்தர் கொடுத்தார். 1, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. உனக்கு அடுத்து ஊழியம் அப்படியே போயிடக்கூடாது. உனக்கு அடுத்து லீடர்ஷிப்பை ஏற்படுத்து. 2வது, இஸ்ரவேலின் மீது யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. சீரியாவின் மீது ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. என் திட்டங்கள் தேசத்தில் தவறாமல் நிறைவேறும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். தேசத்தில் ஊழியத்தில் இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சார். அதற்காக எலியா கசப்பான வனாந்தரம் என்கிற இடத்திற்கு போக வேண்டியதாயிற்று. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒன்றை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் கசப்பான இடமா, வனாந்தரமாக இருக்கா? ரொம்ப கண்ணீர், கவலை, பாடுகள், வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்? ஒன்றை மறந்து விடாதிருங்கள், இதுவே இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இதுவே ஆறுதல்.
தேவன் உங்களை நடத்துகிற எந்த ஒரு பாதையும் உங்களுக்கு தீமையாக போகவே போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஒருவேளை எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு குழப்பமாக இருக்குது ஆண்டவரே, ஏன் வனாந்தரம், ஏன் இந்த கசப்பான பாத்திரம், ஏன் இந்த பாபிலோன் எனக்கு விளங்கல, ஆனால் ஒன்றை நான் விளங்கிக் கொள்ளுகிறேன், என் மூலமாய் என் குடும்பம், என் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இளைப்பாறுதலை நான் மாத்திரமல்ல என் சந்ததியும் ஆண்டவரே சமுதாயமும் பெறுவதற்கு நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ஆணித்தரமா சொல்றேன், என் திருச்சபையே, நீங்கள் இளைப்பாறுதலை காண்பீர்கள். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற வனாந்தரம் உங்களை வீழ்த்தாது, நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றுமே காணப்போகிறதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. உங்க இஷ்டமா ஒரு பாதையை ரூட்டை தேர்ந்தெடுத்துறாதீங்க. கசப்பான பாத்திரமா குடிங்க, பாபிலோனா அமைதியாக காத்துருங்க. ஒரு நாள் வரும், தேவன் தம்முடைய இளைப்பாறுதலை காண செய்வார். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் போயிட்டுருக்கீங்களா? திரும்பி போயிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து திரும்பி போயிட்டாங்கன்னு இல்லை. இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பாங்கன்னு பின்னாடி போயிட்டாங்க சிலர். ஆனால் சீஷர்கள் உருவன் நடந்தார்கள். என்ன கண்டார்கள்னா செழிப்பான ஆசீர்வாதத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. மழையும் குளங்களை நிரப்பினது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த 8வது மாதம், இனி வருகிற மாதங்கள் நீங்கள் செழிப்பான பாதைகளை சுதந்தரிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு கம்பீரமான ஆசீர்வாதமான பாதையாக மாறும். ஹல்லேலூயா. மழையும் குளங்களை நிரப்பும். தேவனது ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து வழியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபைனலாக முடிக்கிறேன். ஏன் பாபிலோன்? 2 காரியங்கள் அந்த பாபிலோனுக்கு கொண்டு போனதினாலே நடந்தது. ஒன்று, பிளவுபட்ட தேசம் ஒன்றானது. தாவீதுக்கு அடுத்து சாலமோன், சாலமோனுக்கு அடுத்து ரெகபயாம். ரெகபயாமின் காலத்திலே தேசம் 2ஆக பிளந்தது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். 10 கோத்திரத்துக்கு ஒரு ராஜா, 2 கோத்திரத்துக்கு ஒரு ராஜா. பிரிஞ்சது மாத்திரமல்ல, பிற்காலத்தில் அவர்களுக்குள்ள சண்டையும் யுத்தங்களும் உண்டானது. சகோதரர்களுக்குள்ளே யுத்தம். ஆண்டவர் பார்த்தார், இந்த 12 கோத்திரம் பிரிஞ்சு கிடக்கூடாது, 12 கோத்திரம் ஒன்றா இருக்கணும். ஆமேன்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த 12 கோத்திரத்தை ஒன்றாக்கிறதுக்கு தேவன் கொடுத்த கசப்பான பாத்திரம் பாபிலோன். பாபிலோன் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வடக்கு தெற்குன்னு சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. எப்போ பாபிலோனுக்குள் போனார்களோ அப்பொழுது வடக்கும் தெற்கும் ஒன்றாய் சேர்ந்தது. பிரிவினைகள் நீங்கினது, சமாதானம் உண்டானது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 2 கோல்கள் தேவனுடைய கரத்தினாலே ஒரே கோலாக மாறினது. உலர்ந்த எலும்புகள் சப்ஜெக்டுக்கு அடுத்து அந்த சம்பவம் வரும். 2 தனித்தனி கோல்கள் தேவனுடைய கரத்தில் எப்படிப்பட்ட கோலாய் மாறியது? ஒரே கோலாய் மாறியது. வடக்கு தெற்கு ராஜ்யம் தேவனுடைய சமூகத்தினால் ஒரே ராஜ்யமாய் மாறினது. பிரிவினைகள், கலகங்கள் தேவனுடைய விருப்பம் அல்ல. மறுபடியும் நான் போன மாத செய்தியை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். 1 தரம் அல்ல, 7 தரம் அல்ல, 70 தரம் முடிவு பரியந்தமும் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன்? மன்னித்து கொண்டே இருப்பேன். பழி வாங்க மாட்டேன். நான் நேசிப்பேன், ஆசீர்வதித்து ஜெபிப்பேன். பிரிவினைக்கு, கலகத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது. பிரதர், சிஸ்டர், குடும்பத்தில் சபையில் பிரிவினை இருக்குமானால் அதை ஒன்றா சேர்க்கறதுக்கு ஆண்டவர் பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவார். நீ விரும்பாத கசப்பான சில சூழ்நிலைகளுக்குள்ள ஒன்று நடத்திடுவார். அந்த கசப்பான பாதையில் போய் தான் நீ சமாதானமாகணும்னு அவசியம் இல்லை. முன்கூட்டியே ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், நான் ஆசீர்வதித்து நேசித்து ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லை அப்படின்னா நேபுகாத்நேச்சாரை அனுப்புவார் கர்த்தர். சிறைக்கு போக வேண்டியதாக இருக்கும். அங்கே போய் அதற்கடுத்து 2 கோல் ஒரே கோலாக. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில், சபையில் எங்கெங்கெல்லாம் சமாதான குறைவு இருக்குதோ இப்போவே ஒப்புரவாயிடுங்க. ஆண்டவரே நான் சமாதானமாக இருக்க விரும்பப்படுகிறேன்னு ஒப்புரவாயிடுங்க. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். 2வது காரியம் ஆண்டவர் என்ன செய்தார்னா பரிசுத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தத்தை இழந்தார்கள். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் மாறினார்கள். தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறவர்களாய் மாறினார்கள். சபை கூடி வருதலை விட்டு விட்டார்கள்.
தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக விக்கிரகங்களுக்கு போய் பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். பாபிலோனுக்கு கர்த்தர் அனுப்பினார். யார் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை மறக்கிறார்களோ, சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்களோ, ஆராதனையை நிறுத்தி விடுகிறார்களோ, ஜெபத்தை நிறுத்தி விடுகிறார்களோ, பரிசுத்தத்தை விடுகிறார்களோ, கர்த்தர் கசப்பான ஒரு பாதையை அனுமதிப்பார். அந்த பாபிலோன் நீங்கள் வீழ்வதற்கல்ல, நீங்கள் இளைப்பாறுவதற்கு. ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். நீங்கள் ஒன்றாக ஒரு மனமாக ஏக மனதாக மாற வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாபிலோன் எப்படி இளைப்பாறுதலாக மாறும்? கடைசி ஒரு கேள்வி, பாபிலோன் எப்படி இளைப்பாறுதலாக மாறும்? அந்த கிரியை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திலேயே வைத்து செய்திருக்கலாமே. தேவனுக்கு நாம் ஆலோசனை சொல்லக்கூடாது. தேவன் ஆலோசனையிலே பெரியவர். ஹல்லேலூயா. அவர் என்ன பிளான் பண்ணுறாரோ அது அருமையாக நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பொண்ணை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் அக்கினிக்குள்ள தள்ளுறார். வெளியே புடமிடுவதற்கு தேவன் நெருப்பை பயன்படுத்துகிறார். இந்த கசப்பு தான் சுத்த பொண்ணாக உருவாகிறது. ஹல்லேலூயா. அன்பான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை எந்த சூழ்நிலையில் சிக்கிட்டு ஒரு கசப்பான காரியங்களில் இருக்கிறீங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு மனதை கொண்டு வந்து விடுங்கள். பிரிவினை, கலகம், விரோதம், பகை இன்னும் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இளைப்பாறுதல் தூரமாயிட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்கிறீங்களா? பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க, சபையை விட்டுறாதீங்க, ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. குழப்பமாக இருந்தாலும் சரி, என்னதான் ஆண்டவர் இப்படி பண்ணுறாருன்னு ஒரு எதிரடையான சூழ்நிலையில் கலக்கமாக இருந்தாலும் சரி, நான் செத்தாலும் உங்களுடைய ஆலயத்தில் வந்து சாகிற ஆண்டவரேன்ட்டு தேவனுடைய சமூகத்தை உறுதியாக பிடிச்சிருங்க. ஒருபோதும் நீங்கள் இளைப்பாறுதலை காணாமல் உங்களுடைய கண்ணை மூடவே மாட்டீங்க. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க, மனம் பதறுகிறவளை பார்த்து சொல்லுங்க, திடன்கொள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்ட, உங்கள் தேவன் பதிலளிக்க வருகிறார், அவர் வந்து உங்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சோர்ந்து போன இருதயங்கள் திடப்படட்டும், தளர்ந்த கைகள் திடப்படட்டும், தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படட்டும். ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, ஆண்டவரை தேடுகிற மக்களாக நாம் காணப்படுவோமாக. இதோ தேவன் நீதியை சரி கட்டுவார். பாபிலோன் நிரந்தரமாக இல்லை. தேவனது ஜனங்கள் 70 வருடத்திலே தேவன் பாபிலோனிலிருந்து கொண்டு வந்தார். அவர்களை மறுபடியும் சொந்த தேசத்திலே சுகமாய் இளைப்பாறச் செய்தார். இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். சில நேரங்களிலே தேவன் வைக்கிற எந்த ஒரு பாதையாக இருந்தாலும் அந்த பாதையிலே அர்ப்பணித்து தேவனை உயர்த்தி கொண்டே இருங்கள். உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். என்னுடைய நம்பிக்கை நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. என்னுடைய கரத்தை நான் அசீரியா கிட்டையோ எகிப்து கிட்டையோ நோக்க மாட்டேன். என்னுடைய கைகளை உம்மை நோக்கியே உயர்த்தி இருப்பேன். ஹல்லேலூயா. வறண்ட நிலம் தவிப்பது போல என் ஆத்துமா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, கரங்களை கொஞ்சம் உயர்த்தி எத்தனை பேர் கேட்குறீங்க? என்னுடைய கைகள் தளர்ந்து இருக்கலாம், என்னுடைய முழங்கால்கள் தள்ளாடி இருக்கலாம், ஆனால் தேவன் அப்படியே விடுகிறவர் அல்ல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு நாள் தேவன் வரப்போகிறார். கட்டுகளை உடைக்க போகிறார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். இளைப்பாறுதலை தரப்போகிறார். லோத்து மாதிரி உங்களுடைய இஷ்டத்துக்கு போயிடாதீங்க. கீழ்ப்படியாமல் அவிசுவாசமா ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் போல முதல்ல முரண்டு பிடிச்சாலும் கொஞ்சம் தேவ சத்தத்தை, மோசேயினுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவங்க கீழ்ப்படிஞ்சது போல் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, நான் எனக்கு பிரியமானதை செய்யக்கூடாதப்பா, நான் உமக்கு பிரியமானதை செய்யணும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்தும். ஆண்டவரே, நான் போகிற பாதை வனாந்தரம் மாதிரி இருக்குது, பாரமாக இருக்குது, தீமையாக இருக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னை செம்மையான வழியில், ஆசீர்வாதமான வழியில் என்னை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தில், அக்கினி ஸ்தம்பத்தில் நடத்தினது போல என்னையும் நடத்துகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி
இனிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. கரங்களை நல்லா தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. சகோதரர் தமிழரசன் அவர்கள் முன்னதாக வந்து ஜெபிப்பார்கள், இறுதியாக ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, எங்களை இருவரும் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி 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 ஏசப்பா. நீண்ட நாளைக்கு பிறகு இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. தோத்திராடவரே ஏசப்பா, நீங்கள் இளைப்பாறுதல் பற்றி எங்களுக்கு சொல்லி நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உங்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம், ஜெபத்தை கைவிட மாட்டோம். இளைப்பாறுதல் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஆலயம்தான் எங்களுக்கு இளைப்பாறுதல் ஆசைவே ஏசப்பா. எங்களுக்கு இளைப்பாறுதல் பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி 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 ஏசப்பா. தோத்திராடவரே ஏசப்பா, அந்த ஆலயத்தில் வந்துருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி கர்த்தாவே. ஏசப்பா, பாஸ்டர் குடும்பத்தையும் ஆசீர்வதி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.